ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2024 ரிலீஸ் ஆன அன் ஆர்டினரி கேஸ்ன்ற ஒரு பிரெஞ்சு கோர்ட் ரூம் மர்டர் மிஸ்ட்ரி மூவியை தாங்க பார்க்க போறோம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம். முந்தா நேத்து நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. போஸ்டே போட்டிருந்தாலும் அதை வீடியோல சொல்லலனா நல்லாவும் இருக்காது, என் மனசாட்சியே என்ன மன்னிக்காது. அதாங்க சொல்லலான்னு ஆரம்பிக்கிறேன். முந்தா நேத்து, அதாவது ஆகஸ்ட் 24, நம்ம சேனலோட 6வது பர்த்டே. இத்தனை வருஷமா நான் பண்ண குறை எல்லாத்தையும் தாங்கிட்டு சேனலை இவ்ளோ தூரம் கொண்டு வந்தவங்களுக்கும் சரி, இனிமேல் கொண்டு போறவங்களுக்கும் சரி, என் மண்ண மறந்த நன்றிங்க. லேட் ஆனாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட வாழ்த்த வாங்கணும், கூடவே நான் ஒரு நன்றியை போடணும். அதாங்க கதை சொல்ல போற டைம்ல கொஞ்சோண்டு டைமை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நன்றி 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 நன்றியோ நன்றி. ஆண்டவா, 7வது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறமாச்சு என்ன வீடியோ டிலே பண்ணாம பாத்துக்கப்பா. அடி வாங்க முடியல. ஐயோ, மைண்ட் வாட்சுன்னு நினைச்சு வேற சத்தமா பேசிட்டு இருக்கேனே. சரிங்க வாங்க நம்ம படத்தை பத்தி பாத்துருவோம். இந்த விஷயத்தையும் சொல்லலாமா வேணாமான்னு தெரியலங்க. உங்கள யாருக்காச்சு நான் சொல்ற கதை உங்க லைஃபோட சிங்க் ஆச்சுன்னு வைங்களேன், அதை மறக்காம சொல்லுங்க. நம்ம போன்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அது பாட்டா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், போட்டோவா இருக்கட்டும், ஆப்பா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு அது இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓபன் பண்ணணும்னு நினைப்போம். ஆனா பாயிண்ட் வரட்டும்னு பார்க்காம அப்படியே விட்டுருவோம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 6 மாசமா என் போன்லயே இருந்த படங்க இது. தார் ரோட்ல வச்ச தலைவர் சில மாதிரி அந்த இடத்த விட்டு நவுறாம அப்படியே இருந்திருக்கு. கோக்கா மக்கா அவன் இங்க படம் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இவன் யாரா இவன் தாழ்வாட்டுல தாப்பால் போட்டு படுத்திருக்கான். தூக்கிட்டு வாடா செல்லத்தன்னு எடுத்துட்டு வந்தாச்சுங்க. படத்தோட கதைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொலை பண்ணிட்டாருன்னு குற்றம் சுமத்தப்படுற ஒரு குற்றவாளி, அவரோட கேஸ் கோர்ட்ல ட்ரையலுக்கு வருது. அவருக்கு ஆதரவா வாதாட போற ஒரு வக்கீல். இந்த வக்கீல் கிரிமினல் கேஸ்னு ஒன்னு எடுத்து 15 வருஷம் ஆச்சு. அப்படி இருந்தும் இந்த கேஸ கையில எடுக்கிறாருன்னா குற்றவாளி கொலை பண்ணிருக்க மாட்டாருன்னு லாயர் நம்புறாரு. சோ படம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த குற்றவாளி கொலை பண்ணாரா இல்லையா, கொலை பண்ணாருன்றதுக்கு என்ன எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்குது, பண்ணலன்றதுக்கு என்ன எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்குது, அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்வெஸ்டிகேஷனோடையும் கோர்ட் ரூம் சீனோடையும் சொல்லி கடைசியா அடப்பாரா இப்படியா நடந்திருக்க அப்படின்னு நம்மளே லைட்டா வாய புலகிற அளவு ட்விஸ்டோட கதையை முடிச்சிருக்கிறதாங்க படத்தோட பியூட்டியே. அப்புறம் என்னங்க, குற்றவாளி கொலை பண்ணாரா இல்லையா, உள்ள போய் பாத்துருவோம் தானே. ஜல்தி ஜாவ். படத்தை ஓபன் பண்ணா 2020 பிரான்ஸ் நாட்டுல இருக்க ஒரு மாவட்டம், மாவட்டத்துல இருக்க ஒரு வட்டம், வட்டத்துக்குள்ள இருக்க கிளைக்கு மேல இருக்க ஒரு இலை. அந்த மாதிரி பிரான்ஸ்ல ஏதோ ஒரு பிரான்ச் கோர்ட் ரூம். அங்க ஒரு கேஸுக்காக கேஸ்ல சம்பந்தப்பட்ட குற்றவாளி, வாதாட போற வக்கீல்ஸ், தீர்ப்பு கொடுக்க போற ஜட்ஜ், ஆடியன்ஸா இருந்து பார்க்க போற மக்கள், இவங்க எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்களா. சரிப்பா, 8 ஊரும் வந்தாச்சு இல்ல. அப்புறம் சின்ராஸ் குறையறான், பெரியராஸ் பதுங்குறான்னு கதை சொல்லிட்டு இருந்தீங்க. காண்டாயிடுவேன். அத ஜட்ஜி கேட்டதோட இங்க சீனை கட் பண்ணாங்க. படம் 3 வருஷத்துக்கு முன்னால டிராவல் ஆகுது. 2017. வசன்னு குழந்தைங்களா இருக்க வீட்டுல அந்த குழந்தைங்கள மேனேஜ் பண்ணிட்டு இருக்க குழந்தைங்களோட அப்பா, 2 பொண்ணுங்க 3 பசங்கன்னு ரேஷன் கார்டுல பேர் எழுத கூட இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ எண்ணிக்கையில இருக்க குடும்பங்க. நல்லா இருந்த குருவி கூட்டுல கல்லட்ச கதையா யாருக்கு பட்டுச்சோ. திடீர்னு காலங்காத்தால வீட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க குழந்தைங்களோட அப்பா நம்ம ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, அவரை ஒரு கொலை குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்றாங்க. யார கொன்னாருன்னு கேட்டா, அவரோட பொண்டாட்டியவே நேத்து நைட் அவரு கொன்னுட்டாராம். இன்னமும் அவர் தான் கொலை பண்ணாரான்னு கன்ஃபார்மா தெரியல. என்ன அரெஸ்ட் பண்றப்ப கூட, சார் நான் இந்த தப்பும் பண்ணல சார், என் பசங்களாம் வீட்டுல தனியா இருக்காங்க சார், என்ன விட்டுருங்க சார் அப்படின்னாங்க தகப்பன் சாமி கெஞ்சிட்டு இருக்காரு. அவர் கொலை பண்ணாரோ இல்லையோ, போலீஸ்காரங்க அவர் மேல சந்தேகப்படுறாங்கல்ல, அதனாலேயே அவர் பேரை நம்ம கல்பிரிட்னு வச்சுப்போம். போலீஸ் கல்பிரிட் அரெஸ்ட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோவோட இன்ட்ரோ. ஹீரோ கொஞ்சம் முதிர்ச்சியான ஆள் தான், வயசானவரு, பழைய கை பிளஸ் வக்கீலும் கூட. ஹீரோவுக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு. ஹீரோவோட பொண்டாட்டியும் வக்கீல் தாங்க. சோ இப்ப நைட்டு ஹீரோவும் அவர் மனைவியும் கொஞ்சம் கொலாவல்சா போட்டுட்டு இருக்கப்போ மனைவிக்கு ஒரு போன் கால். இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போன கல்பிரிட் கிட்ட பேசி அந்த கேஸ்ல ஆஜராகத்தான் ஹீரோ பொண்டாட்டியை கூப்பிடுறாங்க. அட போங்கடா, நானே காலையில இருந்து கேஸ்ன்னு பார்த்து லூஸ் ஆகி வந்திருக்கேன். திரும்ப நைட்டே வான்னு கூப்பிட்டா நான் மாடா மனுஷியாடா. கணவர்ஜி, இவனுங்க போலனா விட மாட்டானுங்க போல, எனக்கு பதிலா நீ போயிட்டு வரியா, கேஸ்ல எல்லாம் ஆஜராக வேணாம், கல்பிரிட் கிட்ட பேசி அவன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வாங்க, மிச்சத்தை நான் காலைல பாத்துக்கிறேன் அப்படின்னு பொண்டாட்டி ரெக்வஸ்டா கேட்டதுனாலங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க கல்பிரிட்ட பார்க்க ஹீரோ போறாரு. ராஜா கிளி, உங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியும்ல, உங்க மனைவியை நீங்க கொன்னுட்டீங்கன்ற குற்றத்துக்காக. அதுக்குன்னு நீங்க தான் கொலைகாரன்னு யாரும் இங்க கன்ஃபார்மா சொல்லல, டவுட்ல கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் விசாரணை மேல விசாரணை நடந்து ஒவ்வொரு உண்மையா வெளியே வரும். நான் தாங்க உங்களுக்காக அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்க லாயர். உங்களை இதுல இருந்து காப்பாத்தணும்னா நேத்து நைட்டு என்னெல்லாம் ஆச்சுன்றத கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்டா, நல்லா அடிப்படையிலேயே படிப்பறிவில்லாத ஆள் மாதிரி இருந்துகிட்டு லாயர் கேட்டா அந்த கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும் இல்லங்க. ஆனா கல்பிரிட் அதுக்கு பதில் சொல்லாம, என்ன இங்க இருந்து வெளியே விடுங்க, என் பசங்க எல்லாம் பாவுங்க, நான் இல்லாம ஏங்கி போயிடுவாங்க அப்படின்னு முழுக்க பசங்களை பத்தியே தாங்க பேசிட்டு இருக்காரு. சார், பசங்களை நீங்க பாக்கணும்னா இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகணும்ல சார், அதை நான் தான் சார் பண்ணோம், அதுக்கு தான் சார் கேட்கறேன் நேற்று நைட்டு என்ன ஆச்சுன்னு. சேத்த சொல்லுங்க சார்னு ஹீரோ 2வது தடவை கேட்டதுக்கு அப்புறம் தான், நேற்று நைட்டு எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டைங்க. அவ ரீசெண்டா நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டா. அவ எப்ப குடிச்சாலும் அப்பெல்லாம் வீட்டுல ஒரே சண்டை தான். நேத்தும் அப்படிதான், ஓவரா குடிச்சிட்டா, சண்டை ஆயிடுச்சு. சண்டையில என்ன வீட்டை விட்டு வெளியே போனா நான் ஏன் போனோம், இது 2 பேருக்கு சொந்தமான வீடு தானே, நான் இங்கதான் இருப்பேன். அப்ப நான் வெளியே போறேன்னு அவ கோச்சிக்கிட்டு போயிட்டா. எப்பெல்லாம் இப்படி கோச்சிக்கிட்டு போறாளோ அப்பெல்லாம் என் வீட்டுக்கு பக்கத்துல பார்க் ஒண்ணு இருக்கு, அங்க இருக்க ஒரு சேர்ல போய் உட்காந்து அப்படியே மட்டையாயி தூங்கிடுவா. திரும்ப அவளா எழுந்து வந்துருவா.
போவா. அவ போனதுக்கு அப்புறம் எனக்கு மனசு கேட்கலையா, நைட்டு பசங்க எல்லாம் தூங்க வச்சுட்டு ஒரு 11 மணி இருக்குங்க. நான் என்னோட ஃப்ரெண்டு பார் ஒண்ணுக்கு போனேன். அங்க என்னோட ஃப்ரெண்டு பொண்டாட்டி அப்புறம் குடிக்க வந்த 3 பேர் இருந்தாங்க. ஃப்ரெண்டு கிட்ட என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி புலம்புனானா அவனும் ஆறுதல் கொடுத்தானா. எனக்கு குடிக்கிற பழக்கலாம் இல்லைங்க. பாலை மட்டும் குடிச்சிட்டு புலம்பிட்டு 1 மணி வாக்குல வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பவும் என் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்த பாடு இல்ல. நான் தான் ஏற்கனவே சொன்னல, அவளே மட்டையாயிட்டு அவளே ஏஞ்சி வந்துருவான்னு அசால்ட்டா விட்டு பார்த்துட்டேன். காலில் என்னடானா நான் தான் கொலைகாரன், என்ன அரெஸ்ட் பண்றாங்க. இதாங்க நடந்துச்சு, ஏதாவது பண்ணி என்ன வெளியே எடுத்து விடுங்க அப்படின்னு கல்பிரிட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு. நைட்டு முழுக்க ஹீரோவுக்கு ஒரே யோசனை. ஹீரோவோட பொண்டாட்டி என்ன சொல்லி அனுப்புனா, நீ சும்மா போய் அவன்கிட்ட ஸ்டேட்மெண்ட் மட்டும் வாங்கு, காலையில நான் கேஸ பாத்துக்கிறேன் தானே. ஆனா கல்பிரிட்டோட அழுகை புலம்பல் ஏக்கம் இதெல்லாம் பார்த்த ஹீரோவுக்கோ இவன் தப்பு பண்ணிருக்க மாட்டானோ, நம்ம இந்த கேஸ் எடுத்து வாதாடலாமோ அப்படின்னு ஒரு ஆசை. அத பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்றாரு. அடேங்கப்பா தலை, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க கிரிமினல் கேஸ் எல்லாம் வாதாடி 15 வருஷம் ஆச்சு. லாஸ்டா ஒரு கொலைகாரனை நல்லவேன்னு நம்பி அவனுக்காக வாதாடி அவனை ரிலீஸ் பண்ணி விட்டீங்க. ஆனா வெளியே போனவன் கொலை மேல கொலை பண்ணி பெரிய வேலையா பார்த்து விட்டான்ல, அதோட கிரிமினல் கேஸ் எல்லாம் எடுக்கிறத விட்டீங்க. எல்லாம் நல்லா தானங்க போயிட்டு இருக்கு, தேவையில்லாம தலையை விட்டு திரும்ப மொக்க வாங்கிட போறீங்க அப்படின்னு ஹீரோவோட பொண்டாட்டி பச்சு பச்சு சொன்னாலும், இல்லம்மா துண்டு ஒரு வாட்டி தான் தவறும், இந்த வாட்டி கல்பிரிட்டு இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டாருன்னு எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கு. போன தடவை பண்ண தப்ப சரி பண்ணிக்கதான் இன்னொரு வாய்ப்பு கேக்குறேன், முடியாதுன்னு சொல்லாம கூட அப்படின்னு என்னமோ பேசி ஹீரோ அந்த கேஸ்ல ஆஜராகிற மாதிரி ரெடி பண்ணிட்டாருங்க. கேஸோட முதல் நாள் ட்ரையல் என்ன ஆச்சோங்க. கோர்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால வாசல்ல இருக்க கல்பிரிட்டு கிட்ட விறுவிறுன்னு வந்த ஹீரோ, டேய் 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 பர்மா நாட்டு பஃபல்லோ, நான் உங்ககிட்ட தெளிவா தானடா கேட்டேன், இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லுன்னு. இந்த கதையை ஏன்டா நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. அன்னைக்கு நைட்டு நீ உன் ஃப்ரெண்டு பாருக்கு போறேன்னு என்கிட்ட சொன்னல, அந்த ஃப்ரெண்டை இப்ப கூட்டிட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க. அவன் சொன்ன எதையுமே நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. கடைசி 5 நிமிஷத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போய் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஹீரோ கதறிட்டு இருக்கும் போதே அரெஸ்ட் பண்ண ஃப்ரெண்டை ஒரு ரூமுக்குள்ள இருந்து வெளியே கூட்டின்னு வராங்க. இருந்தாலும் ஃப்ரெண்டோட லாயர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. கல்பிரிட்டு நண்பா நண்பான்னு கூப்பிட்டும் அவங்க எல்லாம் பேசக்கூடாது, அமைதியா இரு அப்படின்னு அவன் வாய் அடிக்கி கூட்டின்னு போயிட்டாரு. அடுத்து கோர்ட்ல கேஸோட ட்ரையல் ஆரம்பிச்சதும் கல்பிரிட் அன்னைக்கு நைட்டு பாருக்கு போன கதையை தான் ஜட்ஜி முதல்ல கேக்குறாங்க. எக்ஸாக்டா அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, பொண்டாட்டி கூட சண்டை போட்டு கல்பிரிட் ஃப்ரெண்டோட பாருக்கு வந்தானா. இவன் மூஞ்சி சோகமா இருக்கிறத பார்த்ததுமே ஃப்ரெண்டு அடிக்கடி தான் வீட்டுல சண்டை நடக்கும்ல, பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு நீ எல்லாம் ஆம்பளையாடா, உன் பொண்டாட்டி ஒன்னு அவ்வளோ டார்ச்சர் பண்றா, நீ அமைதியாவே இருக்க, கேட்டா குழந்தைங்களுக்காகன்ற, எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா, நீ யாருக்கு வாசி கம்னு இருக்க, நான்லாம் உன் இடத்துல இருந்திருந்தேன் அப்பவே பண்ண வேண்டியதை பண்ணிருப்பண்டியோ. அதாவது ஃப்ரெண்டு கல்பிரிட்டா இருந்திருந்தா அவன் பொண்டாட்டிய கொன்னு இருப்பானா அப்படின்னு பேச்சுவார்த்தை போயிருக்கா. இந்த கதை வெளியே வந்ததுமே ஆப்போசிட் சைடு வக்கீல் இதை ஒரு பாயிண்டா புடிச்சிட்டாங்க. உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நீங்களும் ஆகணும், படா க்ளோஸ் தானே. அப்படி இருக்கப்போ உங்க ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்கான்னா அதை எப்படி நீங்க கேட்காம இருப்பீங்க. இதை கூட விட்டுருங்க, உங்க பொண்டாட்டி சாகிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னால நீங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்கல்ல, அதுக்காக லாயர் கூட போய் பாத்திருக்கீங்க, அதுவும் 1 வாட்டி இல்ல 2 வாட்டி. இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்கன்னு ஆப்போசிட் சைடு வக்கீல் கேட்க, நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு, ஆமா என் பொண்டாட்டி குஷ்டு அதை பண்ணிட்டு இருந்தா, டைவர்ஸ் பண்ணலான்னு லாயரை பார்க்க போனேன், அப்புறம் என் பசங்களையும் அவளையும் பிரிக்கிறது எனக்கே பிடிக்கல, வேணான்னு விட்டேன். 2வது என் ஃப்ரெண்டு சொல்றதெல்லாம் ஒரு கதையாங்க, அன்னைக்கு நைட்டு அவன் குடிச்சிருந்தான், குடி போதையில என்னென்னமோ பேசிட்டான், நல்லா நம்பர் இல்லாத நாய் வண்டி மாதிரி இருந்துகிட்டு அவனே ஒரு பேப்பர் ரவுடி, அவன் சொல்றதெல்லாம் இவனாச்சும் சீரியஸா எடுத்துப்பானா அப்படின்னு கல்பிரிட் இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட ஆப்போசிட் சைடு வக்கீல் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க. ஹீரோட வேலை அந்த பாயிண்ட்டை உடைக்கிறது தானே. சோ கோர்ட்ல இருந்துச்சு ஹீரோங்க, ஐயா கல்பிரிட் நீங்க 6 மாசத்துக்கு முன்னால டைவர்ஸ் அப்ளை பண்ணீங்க இல்லையா, அப்ப அந்த வக்கீல் உங்கள்ட்ட என்ன சொன்னாரு, அதை சொல்ல முடியுமான்னு கேட்டதும், கல்பிரிட்டோட பொண்டாட்டிக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால கேஸ் கோர்ட்டுக்கு போனாலே பசங்க எல்லாம் பாத்துக்கிற கஸ்டடி கல்பிரிட் கிட்ட தான் வந்து சேருமா. அப்படி டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இப்ப இவங்க இருக்காங்கல்ல வீடு, அந்த வீடு இருக்கிறதோ கல்பிரிட் பொண்டாட்டி பேர்ல, அதுல பாதி ஓனர் கல்பிரிட் பொண்டாட்டியோட தங்கச்சி. அவங்க இறந்துட்டா கூடங்க வீடு கல்பிரிட்டோட தங்கச்சிக்கு தான் போய் சேரும். அடுத்து தங்கச்சி எப்ப சாகுறாங்களோ அதுக்கப்புறம் அந்த வீடு பசங்களுக்கு வந்து சேரும். ஆக மொத்தம் கல்பிரிட் பொண்டாட்டி எப்ப இறந்தாலும் கல்பிரிட்ட நாதி இல்லாம நடுவு தெருவுல தான் நிக்கணும் பசங்களோட. நம்ம கிட்ட இருக்க எல்லாம் போக போகுதுன்னு தெரிஞ்சும் கல்பிரிட் எப்படி அவர் பொண்டாட்டியே கொல்லுவாரு. பொண்டாட்டி தொல்லையும் இருக்கக்கூடாது, நம்மளும் நல்லா வாழணும்னு நினைச்சிருந்தா கல்பிரிட் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிருக்க வேண்டியது பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணலாம் தான். அதையே பண்ணாம பொண்டாட்டியையும் பசங்களையும் பிரிக்கூடாதுன்னு நல்ல மனசோட இருக்கவரு பொண்டாட்டியை கொல்லுவாரா? வாய்ப்பே இல்ல. அதை ஹீரோ சொல்லி இந்த ட்ரையல் முடிய அடுத்த 3 நாள் கடந்து போகுது. இந்த வாட்டி கோர்ட்ல நடக்க போறது கல்பிரிட் பொண்டாட்டிய பாடியா கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த பாடியை எக்ஸாமின் பண்ண டாக்டர் விட்னஸோட. விக்டிம் கொல்லப்பட்டது வியாழக்கிழமை நைட்டு 2 மணிக்கு. விக்டிமோட கழுத்தை கத்தியால கிழிச்சு கொண்டிருக்காங்க. காயத்தோட ஆழத்தை பார்த்தா இந்த ரக கத்தியா இருக்கும். அப்புறம் விக்டிம பின்பக்கமா இருந்து புடிச்சுக்கிட்டு கழுத்துல ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷன்ல கிழிச்சிருக்காங்க. அதை டாக்டர் சொல்லும் போது ஹீரோவுக்கு ஒரு டவுட்டுங்க. டவுட்ன்றதை விட அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த கோர்ட்ல எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னு ஒரு வேலையை பாக்குறாரு. டாக்டர் இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு ஆளுக்கு பின்னால இருந்து அவங்களை இறுக்கமா புடிச்சுக்கிட்டு அவங்க கழுத்தை கிழிக்கிறேன்னு வைங்களேன், ரைட் ஹேண்ட் பர்சனா இருந்தா நான் கிழிக்கிற அந்த காயத்தோட டைரக்ஷன் லெஃப்ட்ல இருந்து ரைட் பக்கமா இருக்குமா? ஆனா இங்க விக்டிமோட கழுத்துலயோ ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷன்ல காயம் ஏற்பட்டிருக்குன்னா அப்ப கொலை பண்ணது லெஃப்ட் ஹேண்ட் பர்சனா தானே இருக்கணும் அப்படின்னு ஹீரோ கேட்ட. டாக்டரும்
ஹீரோவும் ஆமா ஆமான்னு டிங்கு டிங்குன்னு தலையாட்ட. ஓகே ஓகே டாக்டர், ஏன் கேட்டேன்னா என்னோட ஆளு ரைட் ஹேண்ட் பழக்கம் உள்ளவரு, அதான் கேட்டேன். சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் உட்காந்துக்கிறேன்னு ஹீரோ போய் உட்காந்துட்டாரு. அடுத்து டாக்டர் சொல்ற கதையிலயோ கல்பிரேட் ஏற்கனவே சொல்லியிருந்தாருல, என் பொண்டாட்டி எப்ப சரக்க போட்டு வீட்டை விட்டு வெளியே போனாலும் ஒரு பார்க்ல இருக்க சேர்ல தான் போய் உட்காருவா, அங்கேயே மட்டையாயிடுவான்னு. கொலை அங்க நடக்கலங்க. விக்டிமா அங்க இருந்து ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பிரிட்ஜ் கிட்ட கூட்டிட்டு வந்து அங்க வச்சுதான் கழுத்தை கிழிச்சு கொண்டிருக்காங்க. ஆனா பாருங்க, விக்டிமா அங்க இருந்து வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறப்போ சப்போஸ் தெரியாத ஆள் அதை பண்ணியிருந்தா, ஐயோ அம்மா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு விக்டிம் தப்பிக்க போராடி இருப்பா. அதுக்கான தடயங்கள் அந்த இடத்துல கிடைச்சிருக்கும்ல, அதாவது அவ இருக்க சேருக்கு பக்கத்துல. அப்படி எதுவுமே இல்ல அப்படின்னா விக்டிமுக்கு நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க தான் அவளை பார்க் பெஞ்சில இருந்து ஆள் நடமாட்டம் இல்லாத பிரிட்ஜ் கூட்டிட்டு போயிருக்காங்க. இது ஆப்போசிட் லாயரோட கருத்து. இது முடிஞ்சதும் அடுத்து விட்னஸ் கொண்டுல நிறுத்த போறது ஃப்ரெண்டு பொண்டாட்டிய. அன்னைக்கு நைட் என்ன ஆச்சுன்னு இவகிட்ட கேட்டா இவ சொல்ற கதையோ சம்திங் ஸ்ட்ரேஞ்சுங்க. நைட்டு புருஷன் கல்பிரிட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கறதெல்லாம் இவ பார்த்தாளா, நான் தூங்க போறேன்னு பாதியிலே இவ மேல போயிட்டா. கரெக்டா நைட்டு மணி 12:57 ஆகுது. அப்ப பாரோட ஷட்டரை மூடிட்டு யாரோ வெளியே போற மாதிரி இவளுக்கு ஒரு சவுண்டு. கீழே வந்து பாக்கல, புருஷனாதான் இருப்பான்னு வாசால்ட்டா விட்டா. அதோட இவ தூங்கிட்டாளா. அடுத்த அதே நைட்டு 3:15 மணிக்கு வெளியே போன புருஷன் போதையோட வீட்டுக்கு வந்திருக்கான். டேய் நீ ஏன்டா பருந்து தூக்குன பச்சை பாம்பு மாதிரி மூஞ்ச ஷாக்கா வச்சு என்ன போய் முறுத்துற, வாடா வந்து படுறான்னு பொண்டாட்டி சொல்லி படுக்க போனவன் தூங்குறதுக்கு முன்னால போதையிலே ஒரு விஷயத்த உளறி இருக்கான். நான் பண்ணிட்டேமா, நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணா எது பண்ணான்னு தெளிவா சொல்ல. ஆனா எதையோ பண்ணிட்டேன்னு பொத்தாம்பதுவா சொல்லிட்டு அடுத்த 30 செகண்ட்ல அவன் தூங்கிட்டான். அடுத்து 24 மணி நேரம் கழிச்சு போலீஸ் பாருக்கே வந்து ஃப்ரெண்ட் அரெஸ்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் அவன் பாரெல்லாம் நோண்டி நொங்கெடுத்தா அங்க ஒரு ட்விஸ்ட்டுங்க. விக்டிமை என்ன மாதிரி ஆயுதத்தால கொண்டாங்களோ அதே மாதிரியான ஒரு கத்தி கல்பிரிட்டோட பார்ல கிடைச்சிருக்கு. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா இந்த கத்தி இருக்க வேண்டியது வீட்டுக்கு பின்னால இருக்க கராஜ்ல. இது வரைக்கும் அங்கதான் இருந்துச்சு. ஆனா இப்ப போலீஸ்க்கு கத்தி கிடைக்கிறதோ பார்ல ஒரு டேபிளுக்கு அடியில. இது ஒன்னாச்சா. ரெண்டாவது, நேத்து நைட்டு ஃப்ரெண்டு இந்த கத்திய துணி சோப்பு போட்டு கழுவி இருக்கான். கத்தி எப்படி அங்க இருந்து இங்க வந்துச்சு, நீ ஏன் கத்திய கழுவுன அப்படின்னு அரெஸ்ட் பண்ண அவனை போலீஸ் விசாரிச்சும் இருக்காங்க. சாரி நான் போதையில இருந்தேன், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல, என்ன எதுவும் கேட்காதீங்கன்னு அவன் எதுவுமே சொல்லியாங்க. இது எல்லாத்தையும் இப்ப கோர்ட்ல புட்டு புட்டு வச்ச ஹீரோ, மேடம் நான் உங்கள்கிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான் மேடம், உங்க ஹஸ்பண்ட் என்ன கை பழக்கம் உள்ளவரு, ரைட்டா லெஃப்ட் ஹேண்ட் கேட்டா பொண்டாட்டி சொல்ற பதில் ஃப்ரெண்டு லெஃப்ட் ஹேண்டட் பர்சனா, ஏற்கனவே கொலைய லெஃப்ட் ஹேண்ட் பர்சன் தானே பண்ணிருக்கலாம்னு ஹீரோ ஒரு கருத்து சொன்னாரு. அப்ப ஃப்ரெண்டு தான் அந்த கொலையை பண்ணிருப்பானோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா உடனே எழுந்து ஆப்போசிட் வைக்கலுங்க, நீங்க உங்க ஆளை காப்பாத்தணும்னு சப்ப கட்டு கட்டாதீங்க, ஏன் உங்க ஆளு ரைட் ஹேண்ட் பர்சனாவே இருந்தாலும் போலீஸை டைவர்ட் பண்ணி இந்த கேஸ்ல மாட்டக்கூடாதுன்னு கூட விக்டிம வேணும்னே ரைட் ஹேண்ட்ல மடக்கி பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டால கத்தியால கிழிச்சு அவன் கொண்டுக்கலாம்ல இப்படின்னு ஆப்போசிட் வைக்கல ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்க. அட யாரா இந்த பித்துக்குழியெல்லாம் கோர்ட்டுக்குள்ள விட்டது, ஏமா நீ சொல்ற மாதிரி ஒரு ரைட் ஹேண்ட் பர்சன் லெஃப்ட் ஹேண்டால ஒரு வேலையை பாக்குறான்னா ரைட் ஹேண்ட் அளவுக்கு அவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பவரா இருக்காதுமா. பவரே இல்லாத கையை வச்சு விக்டிமோட கழுத்துல இவ்வளவு ஆழமான காயத்தை ஏற்படுத்துறதெல்லாம் நடக்காத காரியம், சும்மா என்ன மாச்சு உளறிட்டு இருக்காத அப்படின்னு ஹீரோ ஒரு பிளாக்க போட்டு இந்த ட்ரையல் முடிய. அதுக்கப்புறம் ஹீரோ போறது கல்பிரிட்டோட பசங்கள்ட்டங்க. 5 பசங்கள்ல ஒரு பொண்ணு தான் பெரியவ. அவகிட்ட நீ கோர்ட்டுக்கு வாயாமா, உன் அப்பாவை எவ்வளவு மிஸ் பண்ற, உங்க அப்பா இல்லாம நீங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்க அப்பா உங்களை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாரு, அவர் எவ்வளவு நல்லவர், இதெல்லாம் நீயா சொன்னு வையன், உன் அப்பாவை ரிலீஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குமா, ட்ரை பண்ணி பாக்குறியான்னு ரெக்வஸ்ட் பண்ணதான் ஹீரோ போயிருக்காரு. ஆனா அவ்வளோ சின்ன பொண்ணு இல்ல, இந்த வயசுல கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ற அளவுக்கெல்லாம் அவளுக்கு தைரியம் இல்ல. அடுத்து அப்படி இப்படின்னு வாய்தா மேல வாய்தாவா போய் 3 வருஷம் கந்துடுச்சுங்க. இப்போ 2020 3 வருஷத்துக்கு முன்னால அப்பாவுக்கு ஆதரவா சாட்சி சொல்ல வர ஒரு பொண்ணு யோசிச்சால, அவ இப்ப கோர்ட்டுக்கு வரதா ஒத்துக்கிட்டா. இந்த நல்ல விஷயத்த கோர்ட்ல ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஹீரோ போய் கல்பிரிட் கிட்ட சொன்னா அவன் ஒத்துக்கவே மாட்டான். முடியாது முடியாது முடியாது, என் பொண்ணு கோர்ட்டுக்கு வந்து என்ன இந்த மாதிரி நிலைமையில அவ பாக்கணுமா, அப்படி ஒண்ணு நடக்க கூடாதுன்னு தான் 3 வருஷமா நான் என் பசங்களே பார்க்க ஒத்துக்கல, சத்தியமா என்னால இதை ஏத்துக்கவே முடியாதுங்க, தயவு செஞ்சு என் பொண்ணெல்லாம் கூட்டிட்டு வராதீங்கன்னு கல்பிரிட்ட அடிச்சு சொல்லிட்டான். நல்லா பானி ஊத்தி வச்ச பாலித்தீன் கவர் மாதிரி உப்பி போயிருந்துகிட்டு இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா அப்படின்னு ஹீரோவுக்கெல்லாம் ஒரே கடுப்பு. அதுக்குன்னு கோர்ட்ல ட்ரையல் நடத்தாம இருக்க முடியுமா. இந்த வாட்டி விட்னஸ் ஸ்கூல்ல வந்து நிக்கிறது இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண இன்ஸ்பெக்டர். இறந்து போனாலங்க விக்டிம், அவ உடம்புல கல்பிரிட்டோட டிஎன்ஏவோ இல்ல கல்பிரிட் ஃப்ரெண்டோட டிஎன்ஏவோ எதுவும் கிடைக்கல. ஆனா அவ கைவிரல் நகத்துக்கு அடியில கல்பிரிட்டோட சத சாம்பிள் கிடைச்சிருக்கு. இது ஆப்போசிட் வகையில் இன்ஸ்பெக்டர் மூலியமா போட்டு வச்சா பொண்ணே நம்மால ஹீரோ. இங்க பாருங்க, என் கிளைண்ட் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல தெளிவா சொல்லியிருக்காரு, விக்டிம் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாலேயே விக்டிமுக்கும் கல்பிரிட்டுக்கும் சண்டை வந்திருக்கு. அதுல அவ கோவப்பட்டு என் ஆளை அடிக்க போயிருக்கா, கண்ணத்துல அடியும் வாங்கியிருக்காரு. சோ அப்பாவ நகவும் ஆள் கழுத்துல பட்டு அதனால கழுத்துல இருக்க சதை கொஞ்சோண்டு அவ கைவிரல் நகத்துக்கு அடியில வந்திருக்கலாம்ல அப்படின்னு ஹீரோயினும் சொல்லி
கூட முடியல. இருந்துட்டு போட்டுங்க. ஆனா இப்ப நான் சொல்ல வந்த பாயிண்டே அது இல்ல. தெளிவா கேளுங்க. விக்டிமோட ஒரு விரல் நகத்துக்கு அடியில இந்த சத சாம்பிள் கிடைச்சிருக்குன்னா இன்னொரு விரல் நகத்துக்கு அடியில ப்ளூ கலர் நூல் ஒண்ணு கிடைச்சிருக்கு. போலீஸ் எல்லாம் சம்பவத்துக்கு அப்புறம் கல்பிரிட் விட்டு ஆராயறப்போ கல்பிரிட் யூஸ் பண்ற ஒரு ப்ளூ கலர் ஜாக்கெட்டை கண்டுபிடிச்சாங்க. அதுல இருக்க நூலும் கை விரல் நகத்துக்கு அடியில இருக்க இந்த நூலும் சேம் நூல். இதே உங்க ஆள் தானே ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருந்தாரு. சண்டை அப்பவும் சரி, சண்டை முடிஞ்சு ஃப்ரெண்டு பாருக்கு போனப்பவும் சரி, திரும்ப வீட்டுக்கு வந்தப்பவும் சரி, இவர் அந்த ப்ளூ கலர் ஜாக்கெட்டை யூஸ் பண்ணவே இல்லைன்னு. அப்புறம் எப்படிங்க அந்த நூல் சாகறதுக்கு முன்னால விக்டிமோட கைவிரல் நகத்துக்கு அடியில வந்திருக்கும். சோ கல்பிரிட் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல பொய் சொல்லிருக்காப்புல. இந்த ஜாக்கெட்டை போட்டுட்டு போய் தான் அவர் பொண்டாட்டிய கொன்றிருக்காரு. அப்பதான் அந்த ஜாக்கெட்ல இருந்த நூல் விக்டிமோட கைவிரல் நகத்துக்கு அடியில வந்திருக்கு. இப்படின்னு ஆப்போசிட் வக்கீல் ஒரு பாயிண்ட போட்டு பிளாக் பண்ண இதுக்கு கட்டாயம் கல்பிரிட் விளக்கம் கொடுத்தே ஆகணும். சோ சொல்றாக்கண்ணா, உன் பொண்டாட்டி கூட சண்டை நடக்கிறப்போ நீ அந்த ஜாக்கெட்டை போட்டே இல்லைன்னு தானே சொன்ன. அப்படி போட்டிருந்தா கூடப்பா அவ ஒன்னு அடிக்க வந்தா, அப்போ உன் ஜாக்கெட்ல இருந்த நூல் அவன் நகத்துக்கு அடியில போயிடுச்சுன்னு சொல்லலாம். நீ தான் ஜாக்கெட்டை போடவே இல்லன்ட்டியே, எப்படிப்பா நூல் வந்துச்சு? இதை கேட்கும் போது தெரியலங்க, மேபி அந்த டைம்ல நான் ஜாக்கெட் போட்டிருந்தாலும் போட்டிருக்கலாம், விசாரணையில மறந்து போய் சொல்லாம விட்டுருக்கலாம் அப்படின்னு கல்பிரிட் பிளேட்டையே மாத்துறான். ஓ நீ அப்படி வரியா? ரைட்ரா, நீ சொல்ற மாதிரி அந்த ஜாக்கெட்டை போட்டிருந்தே வச்சு போண்டா. 10 மணிக்கு தானே உனக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை நடந்துச்சு. 10 மணிக்கு அவன் நகத்துக்கு அடியில போன நூலா அதுக்கப்புறம் வெளியவும் விழாம அவளும் பார்த்து எடுத்து போடாம சாகர வரைக்கும் அவன் நகத்துக்கு அடியிலே இருந்துச்சு. நம்புற மாதிரி கதை சொல்றாடே, அச்சு விடாதரான்னு ஆப்போசிட் வக்கீல் விட்ட மாட்டாங்க. டக்குன்னு என்ற ஹீரோவோ, யோர் ஆனர், எல்லா நைட்டு மாதிரி அன்னைக்கு நைட்டும் கல்பிரிட்டுக்கு ஒரு சாதாரணமான நைட்டு. நம்ம டெய்லியும் என்ன பண்றோம் ஏது பண்றோன்ற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் உன்னிப்பா நோட்டா பண்ணி வைக்கிறோம். சிலது ஞாபகம் இருக்கும், சிலது ஞாபகம் இருக்காது இல்ல. அப்படிதான் யோர் ஆனர் கல்பிரிட் அந்த ஜாக்கெட்டை போட்டிருந்ததை மறந்து போய் ஸ்டேட்மெண்ட்ல போடலன்னு மாத்தி சொல்லிருக்கலாம். இது புரியாம அந்த அம்மா பேசிட்டு இருக்கு, நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஹீரோ இதுக்கும் ஒரு காரணத்தை சொல்லி ஆஃப் பண்ணிடுறாரு. இந்த கேப்ல இதே கேஸ்ல கல்பிரிட் மாதிரியே இன்னொருத்த மேல சந்தேகப்பட்டு அவன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல ஜெயில. கல்பிரிட்டோட ஃப்ரெண்டு அவன் ஜெயிலேயே செத்து போயிட்டானாங்க. இதுல யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, ஹீரோவுக்கு தான் அலாதி ஆனந்தம். ஏன்னா அப்பையில இருந்தே ஃப்ரெண்டு தானே இந்த கொலையை பண்ணிருப்பான்ற மாதிரி ஒரு சினாரியோ கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. பேசாம கேஸ்ல அவனை புடிச்சு போட்டு நம்மளால காப்பாத்திர வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ண ஹீரோ கல்பிரிட் கிட்டையும் அதை பத்தி சொன்னா. அவன் இப்பதான் நட்புக்காக படத்தை ஓட்டி காட்டுறான். ஏங்க 1000 இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டுங்க, அவனை அசிங்கப்படுத்துறத நான் ஒத்துக்கவே மாட்டேங்க, எப்படிங்க நீங்க அந்த மாதிரி பண்ணலான்னு மல்லுக்கு வரான். டேய் அப்பா, நான் ஒன்னும் கொலை பண்ணாதவன கொலைகாரன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலடா. எல்லா சாட்சிகளும் அவன் தான் கொலைகாரனா இருப்பான்ற மாதிரி பாயிண்ட் பண்ணுது. நீ அன்னைக்கு நைட் அவன் பாருக்கு போயிட்டு வீட்டுக்கு போறப்போ உன் காரை அவனுக்கு கடனா கொடுத்துட்டு போனியா? அப்படிதானே என்கிட்ட சொன்ன. அந்த காரை கொலை நடந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல சில விட்னஸ் பாத்துருக்காங்க. அதோட உன் ஃப்ரெண்டு கிட்டயே அன்னைக்கு அவன் பார்ல இருந்து நீ வீட்டுக்கு போனியா, அதை அவன் பார்த்தானான்னு கேட்டா தெரியலன்னு சொல்றான். ஒரு ஃப்ரெண்டு சொல்ற வார்த்தையாடா இது? அவன் உன்னை எப்படா முச்சு விடலான்னு பாத்துருக்கான். நீ இன்னமும் மடபாஸ்கரா இருந்தா காலம் முழுக்க ஜெயிலே உட்காந்து களி துண்ண வேண்டியதுதான். என்ன என் வேலையை பார்க்க விடு, என்ன அதை பண்ண விடுறாயப்பான்னு இவனை சமாதானப்படுத்திட்டு அடுத்து ஹீரோ போறது ஃப்ரெண்டோட லாயரா இருந்த ஆள்கிட்ட. எந்த ஒரு குற்றவாளியா இருந்தாலும் சரிங்க, தன்னோட லாயர் கிட்ட அவன் என்ன பண்ணா எது பண்ணான்ற எல்லா உண்மையும் ஏதோ ஒரு கட்டத்துல சொல்றான்ல. ஆரம்பத்துல சொல்லாம இருந்தாலும் போக போக நான் இதான் பண்ணன்றத கன்ஃபெஷனா கொடுத்துருவான். அப்படி இந்த லாயர் கிட்ட நான் தான் விக்டிமை கொண்டேன்னு ஃப்ரெண்ட் ஏதாவது கன்ஃபெஷன் கொடுத்துருக்கானான்னு கேட்கதான் ஹீரோ போயிருக்காரு. ஆட ஷேவிங் பண்ண ஷாம்புடப்பா, சத்தியமா நீலாம் வக்கீல் தானடா, ஒரு உயிர் போயிருக்கு, அதை பத்தி கவலை இல்லாம அவன் மேல பழி போட வந்திருக்க. அதுவும் அவனுக்கு ஆதரவா வாதாடின வக்கீலான என்ன வச்சு ஒழுங்கா எழுந்து ஓடுறு, அதான் உனக்கு நல்லது. நானா அடிச்சு தோர்த்தினா நல்லா இருக்காது ஜி அப்படின்னு கரடியே காரி துப்பி ஹீரோவை அனுப்பி விட்டுருச்சுங்க. அங்க சீனை கட் பண்ணா கோர்ட்ல அடுத்த ட்ரையல். இந்த வாட்டி 3 வருஷத்துக்கு முன்னால நைட்டு நடந்த சம்பவத்தை பார்த்த சாட்சியெல்லாம் கூட்டு வந்திருக்காங்க. சாட்சியா வந்திருக்கிறது ஒரு பொண்ணு. ஹீவ கிட்ட அன்னைக்கு நைட் நடந்த கதையை கேட்கறப்போ மணி நைட்டு சுமாரா ஒரு 2 இருக்குங்க. நான் என்னோட பாட்டி வீட்டுல இருந்து கிளம்பி என்னோட வீட்டுக்கு கார்ல வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு பிரிட்ஜ் ஓரமா ஹெட்லைட் ஆன் பண்ணப்பட்ட நிலைமையில ஒரு கார் நின்னுட்டு இருந்துச்சு. ஹெட்லைட் எரிஞ்சதுனால அது என்ன மாதிரியான கார்னு எனக்கு தெரியல. அங்க நடந்த எதையும் கிளியரா பார்க்கவும் முடியல. ஆனா காரோட டிக்கி ஓபன் ஆயிருந்துச்சு. காருக்கு பின்னால இருட்டுல 2 பேர் நின்னுட்டு இருந்தாங்க. ஒரு ஆள் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஹைட்டா இருந்தாங்க. மிச்சபடி அது ஆனா பொண்ணா எதுவுமே எனக்கு தெரியலங்க. அதை இந்த பொண்ணு சொல்லும் போது கிடைக்கிற கேப்லாம் ஆப் வச்சிடணும், அதான் ஹீரோட வேலை. சீட்ல இருந்து எழுந்த ஹீரோ, யுவர் ஆனர், சும்மா ஒரு நோட்காக சொல்லிக்கிறேன், விக்டிமோட ஃப்ரெண்டு தான் 10 சென்டிமீட்டர் ஹைட்டு. என் கிளைண்ட பாத்தீங்கன்னா விக்டிமோட 4 சென்டிமீட்டர் தான் ஹைட்டு. நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ உட்காந்துட்டாரு. அடுத்து இதே மாதிரி அன்னைக்கு நைட்டு காரை பார்த்த இன்னொரு ஆளை சாட்சியா கூப்பிடா. அவன் சொல்ற கதைங்க, நான் அன்னைக்கு வெளியூர்ல வேலையை முடிச்சுட்டு நைட் டைம் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்ப பிரிட்ஜ் ஓரமா காரை பார்த்தேன். டிக்கிலாம் ஓபன் ஆயிருந்ததுனால ஒருவேளை கார் பிரேக் டவுன் ஆயிருக்குமோ என்னன்னு பாக்கலான்னு என்னோட காரை பொறுமையா ஓடிட்டு இருந்தேன். அப்போ நானு அங்க 3 பேரை பார்த்ததா இவன் ஒரு புது ட்விஸ்ட கொடுக்குறான். 3 பேர்னா ஒன்னு கல்பிரிட், இன்னொன்னு ஃப்ரெண்டு, 3வது விக்டிம். அவங்க 3 பேரா இருக்குமோ அப்படின்னு நமக்கெல்லாம் குழப்பமாவுதா? அதே குழப்பம் தான் கோர்ட்லயும். இன்னமும் கதை முடியல. இவன் பார்த்த 3 பேர்ல 2 பேர் நின்ன மெனிக்கு இருந்திருக்காங்க. 3வது ஆள் தரையில முட்டி போட்டு படுத்துக்கிட்டு அவங்க கையை தூக்கி ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குற மாதிரி இவன் பார்த்தான் போல. அப்புறம் ஏன்டா நிக்காம போனேன்னு ஆப்போசிட் வக்கீல் கேட்டா அது யாரோ குடிச்சிட்டு கவுந்து கிடக்குற மாதிரி இருந்துச்சுங்க. பெரிய பிரச்சனை இல்ல போலன்னு அப்படியே போயிட்டேன். அதை சாட்சி சொல்றானா. அதுக்கப்புறம் அவங்கிட்ட வந்த ஹீரோ, சார் நீங்க இந்த பழங்கால பொருட்கள்லாம் விற்கிற பிசினஸ் பாக்குறதா சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த பிசினஸ்க்காக தானே வெளியூருக்கும் போயிருந்தீங்க. ஆக்சுவலி
ஆக்சுவலா நீங்க அங்க இருந்து எப்ப கிளம்பி இருக்கணும்? எதுக்காக நைட்டு 2 மணிக்கு கிளம்பி வந்தீங்க? அத சொல்ல முடியுமான்னு கேட்க, ஆமாங்க கரெக்ட் தான், 7 மணிக்கெல்லாம் நான் அங்க இருந்து கிளம்பி இருக்கணும். ஆனா என் கஸ்டமர்ஸ் எல்லாம் நான் அங்க உட்காந்து அவங்க கூட சரக்கச்சே ஆகணும்னு அடம் பிடிச்சாங்க. சும்மா லைட்டா நாக்க மட்டும் நினைச்சுக்கிட்டு திரும்ப வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அத சாட்சி சொன்னதாங்க. சோ சாரு குடிச்சிட்டு வண்டி ஓட்டு வந்திருக்கீங்க கரெக்டா? ஏற்கனவே ரொம்ப நேரம் முழிச்சிருந்து தூக்கம் இல்ல, சரக்க வேற போட்டிருக்கீங்க, கார்ல வரப்போ ரேடியோ கேட்டு வந்திருக்கீங்க, காரோட கண்ணாடியெல்லாம் வேற மூடி இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமையிலங்க நீங்க வெளியே எதையோ பாத்தீங்கன்னு சொன்னா அது எப்படி கரெக்டா இருக்கும்? ஒருவேளை நீங்க பார்த்த 3வது ஆளாவே இல்லாம அது ஏதோ கையை தூக்கி இருக்க ஒரு சிலையா இருந்தா அதை நீங்க தப்பா நோட் பண்ணியிருந்தா அப்படின்னு ஹீரோ என்னென்னமோ சொல்லி அதை தட்டி விடலான்னு பார்க்கும்போது ஆடியன்ஸா உட்காந்துருந்த விக்டிமோட தங்கச்சி பெரிய ஆயிட்டா. அந்த ஆள் தான் பார்த்து தெளிவா சொல்றான்ல, நீ ஏன்டா நம்பவே மாட்ற அப்படின்னு அவ போட்ட கூச்சல்ல ஜட்ஜே கடுப்பாக்கி ட்ரையல நாளைக்கு ஒத்தி வச்சிட்டாங்க. நைட்டு முழுக்க அந்த சாட்சியை எப்படியாவது ஒல்ட்டி விட்டே ஆகணும்னு பல விதமான ஆராய்ச்சி மேற்கொண்ட ஹீரோ அடுத்த நாள் ட்ரையல்ல சாட்சியை செம்மையா லாக் பண்ணிட்டாருங்க. இந்த சாட்சி முதல்ல எப்படி போலீஸ்ல சாட்சியா வந்திருக்கான்னா, விக்டிம் இறந்ததுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸை கொடுத்திருக்காங்க. இந்த பிரிட்ஜ் கிட்ட ஒரு கொலை நடந்திருக்கு, சப்போஸ் அன்னைக்கு அந்த வழியா யாராவது வந்து எதையாவது பாத்துருந்தீங்கன்னா தாராளமா போலீஸ்ட வந்து சொல்லுங்கன்னு. இவனுக்கு 40 வருஷமா நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கான். சோ நியூஸ் பேப்பர்ல அதை பார்த்துட்டு வந்துதான் சாட்சியை சொல்றான். கரெக்ட், நீ சொல்றத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, 40 வருஷமா நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்க உனக்கு விக்டிம் இன்னைக்கு நைட்டு செத்துருக்கா, அடுத்த நாள் அவ செத்துட்டான்ற விஷயம் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும். அதுவும் நீ எந்த பிரிட்ஜ் கிட்ட சந்தேகப்படுற மாதிரி ஒரு விஷயத்த பாத்தியோ அங்கதான் பாடி கட்சதாகவும் சொல்லிருப்பாங்க. நல்லவனா இருந்தா அந்த நியூஸை பார்த்துட்டு அப்பவே வந்திருக்க வேண்டியதானப்பா. அது ஏன் ஒரு வாரம் கழிச்சு போலீஸ் கொடுத்த நியூஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்த? ஏன் இந்த ஒரு வார கேப்பு? சொல்லுங்கம்மா போ. ஏன் தமிழ் தாய் வாழ்த்து தெரியாத தமிழ் மீடிய பையன் மாதிரி மூஞ்சில ஒரு முழிப்பு? சொல்லுங்க, நான் சொல்லட்டுமா? இந்த ஒரு வாரம் என்ன சொன்னா நீங்க ஃபேமஸ் ஆகலான்னு யோசிச்சு ஒரு வாரமா நியூஸ் பேப்பர்ல வந்த இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் எல்லாம் பார்த்து கேஸ்ல 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னதும் அந்த 3 பேரையும் சேர்த்து வச்சு போலீஸ்ட ஒரு கதை சொல்ல வந்திருக்கீங்க கரெக்டா? அப்படின்னு ஹீரோ சாட்சியவே தண்ணி குடிக்க வச்சிட்டாருங்க. எப்படியோ இப்படி இந்த ட்ரையல் முடிய அவ்வளவுதான். 3 வருஷமா எதை எப்படி விசாரிக்கணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. லாஸ்டா ஹீரோவும் ஆப்போசிட் வக்கீலும் அவங்க எண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து முடிச்சதும் தீர்ப்பு கொடுக்கறது ஜட்ஜோட வேலை. ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்கணும். ஆப்போசிட் வக்கீலோட எண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்குதுங்க. இங்க உட்காந்துருக்க ஆடியன்ஸா இருக்கட்டும், கேஸ்ல கருத்து சொல்ல போற ஜூரிஸா இருக்கட்டும், இந்த கதையை கேட்டுட்டு இருக்க நீங்களா இருக்கட்டும், உங்களை தாங்க. ப்ரோன்னு மட்டும் சொன்னா சிஸ்டர் கோச்சிப்பீங்க, சிஸ்டரை மட்டும் சொன்னா ப்ரோவும் கோச்சிப்பீங்க. அதனால அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் அங்காளி பங்காளி நண்பா நண்பி அம்மா அப்பா எல்லாருக்கும் சேர்த்தாங்க வக்கீல் கதை சொல்றாங்க கேளுங்க. கல்பிரிட்டுக்கு 5 பசங்க இருக்காங்கல்ல, அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு அவன் மேல கருணை அடிப்படையில எந்த முடிவையும் எடுத்துறாதீங்க. என்ன நடந்திருக்கும்னு நம்ம கிடைச்ச ஆதாரத்தை வச்சு நான் ஒரு கதை சொல்றேன், அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கலான்னு நீங்க யோசிச்சுக்கோங்க அப்படின்னு அன்னைக்கு நைட்டு என்ன நடந்திருக்கும்ன்றத வக்கீல் அவங்க கணிப்புல ஒரு கதையா சொல்றாங்க. விக்டிம் எந்நேரமும் குடிச்சிட்டு இருக்கான்னு கல்பிரிட்டுக்கு ஒரு கடுமையான காண்டா. அன்னைக்கு நைட்டு சண்டை வேற ஆயிடுச்சா. விக்டிம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. கல்பிரிட்டும் கொஞ்சம் சமாதானமா யாராச்சும் பேசினா நல்லா இருக்குமேன்னு ஃப்ரெண்டு பாருக்கு வந்திருக்கான். அங்க அவன் பொண்டாட்டிய கொல்றதுதான் ஒரே தீர்வுன்னு அவன் ஐடியா கொடுத்தானா. பேசி முடிச்சுட்டு கல்பிரிட் அங்க இருந்து கிளம்பலாம் இல்ல, நைட்டு 1 மணி வரைக்கும் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்றதெல்லாம் பிளான் பண்ணிட்டு கராஜ்ல இருக்க கத்திய கையோட ஃப்ரெண்டு எடுத்துக்கிட்டான். அடுத்து கல்பிரிட்டோட கார்லயே இவங்க 2 பேரும் விக்டிம் எப்பவும் எந்த பார்க் பெஞ்சில உட்காருவாளோ அங்க போய் அவளை கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிடுறது புருஷன் தானே, போதையில இருக்க நம்மள வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருப்பான் அப்படின்னு விக்டிமும் எந்த போராட்டமும் இல்லாம கூப்பிட்டதும் கார்ல ஏறி உட்காந்துருப்பா. அப்புறம் இவனுங்க போட்ட பிளான் படி ஆள் நடமாட்டம் இல்லாத பிரிட்ஜ் கிட்ட கார் எடுத்துட்டு போயிட்டு அவளை கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. அப்பதான் அந்த வழியா போன 2 விட்னஸ் அவங்கள பார்த்து இருக்காங்க. வேணா என்ன எதுவும் பண்ணாதீங்கன்னு விக்டிம் கல்பிரிட் கிட்ட மல்லுக்கு வரப்பதான் அவன் போட்டிருந்த ப்ளூ கலர் ஜாக்கெட்ல இருக்க நூலு அவ கைவிரல் நகத்துக்கு அடியில வந்திருக்கு. சீக்கிரம்டா என்னடா பாத்துக்கிட்டே இருக்க, பொட்டு தள்ளுறா இவள அப்படின்னு விக்டிமோட பின்பக்கமா இருந்து ஃப்ரெண்ட் அவளை புடிச்சுக்கிட்டு குத்துறான்னு சொல்லியும் கல்பிரிட் எதுவும் பண்ணாம இருந்ததுனால போதையில இருந்த ஃப்ரெண்டே கத்தி எடுத்து விக்டிமோட கழுத்தை அவன் லெஃப்ட் ஹேண்ட் பர்சன்ல பின்பக்கமா இருந்து ரைட் டு லெஃப்ட் கிழிச்சிருக்கான். இந்த கொலைக்கு உடந்தையா இருந்த கல்பிரிட் அடுத்து ஃப்ரெண்டோட சேர்ந்து பாடியை கொண்டு போய் பக்கத்துல இருக்க போதல்ல தூக்கி போட்டு இதுக்கப்புறம் ஃப்ரெண்டுங்க கல்பிரிட் அவன் வீட்டுல டிராப் பண்ணிட்டான். 3 மணி வாக்குல. அடுத்து 3:15 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தவன் எந்த கத்தியால விக்டிம கொண்டாங்களோ அந்த கத்திய சோப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு பார்ல இருக்க டேபிளுக்கு அடியில வச்சுட்டு மேல போய் பொண்டாட்டிக்கிட்ட நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு போதையில உளறிக்கிட்டே தூங்கி இருக்கான். இதுதான் நடந்த கதை அப்படின்னு ஆப்போசிட் வக்கீல் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது, ஆனா அவங்க சொல்ற கதைக்கு ஏத்த மாதிரி எவிடன்ஸும் லைன் அப்பா இருக்கு. சோ இதுக்கு மேல முடிவு உங்களோடதுன்னு சொல்லிட்டு அவங்க உட்கார்ந்ததும் அடுத்து ஹீரோ அவரோட எண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்
இல்லையா? அருமை அருமை அருமை. ஆப்போசிட் வக்கீல் ரொம்ப அருமையா ஒரு கதை சொன்னாங்க. பேசாம கதை சொல்லிட்டு இருக்கானே ஒரு குழந்தை, நான் தாங்க அந்த குழந்தை. அவன் ரொம்ப சுமாரா தான் கதை சொல்றான், நீயோ சூப்பரா சொல்றியம்மா. அவனுக்கு பதிலா நீ போய் கதை சொல்றியா? என்ன ஸ்டோரி இது? நீ சொல்ற இந்த கதை தான் நடந்துச்சுன்னு 100% அடிச்சு சொல்ல உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? ஏன் ஆளு பாவம் பொண்டாட்டி டார்ச்சர் தாங்காம ஃப்ரெண்டு கிட்ட வந்து புலம்பிட்டு போயிருக்கான். போதையில இருந்த ஃப்ரெண்டு நண்பனுக்கு ஏதாவது நல்லது பண்ணுமேன்னு அவன் கத்தியோட கல்பிட்டு கார் எடுத்துக்கிட்டே கிளம்பி விக்டிம கடத்தி அவன் மட்டும்தான் தனியா விக்டிமா கொண்டு போட்டிருக்கான். ஒரு குடிகார பையன் தான் ஃபேமஸ் ஆகணுமேனு சாட்சியா வந்து 3 பேர் இருக்காங்கன்னு சொன்னா ஏன் ஆளையும் உள்ள சேர்த்துருவீங்களா? அப்புறம் விக்டிமோட கைவிரல் நகத்துக்கு அடியில இருந்த நூல் கொலை நடந்த இடத்துல கல்பிட்டு இருந்தான். அப்பதான் அவன் ஜாக்கெட்ல இருந்த நூல் அவ கைவிரல் நகத்துக்கு அடியில போச்சுன்னு அட்டாப்சி ரிப்போர்ட் சொல்லிச்சாமா. அந்த நூல் எவ்வளவு நேரமா அவ கைக்குள்ள இருந்துச்சுன்னாச்சு கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? சோ கிளாரிட்டியே இல்லாத விஷயத்துல இதான் நடந்திருக்குன்னு சொன்னா யார் நம்புவா? என் ஆளு குடிகாரனா இருந்தா கூட பரவாயில்ல, போதையில பாத மாதிரி கொலை பண்ணிட்டான்னு சொல்லலாம். குழந்தையில இருந்து அவனுக்கு குடிக்கிற பழக்கம் கூட இல்ல. எல்லாத்துக்கும் மேல பொண்டாட்டியை கொலை பண்ணா அவன் வாழ்க்கையே அழிஞ்சு போயிடணும் அவனுக்கு தெரியும். பொண்டாட்டி போயிட்டா அவனுக்கு வருமானம் இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, எதுவும் இல்ல. அப்படி இருக்கப்போ ஏன் அவன் பொண்டாட்டியை கொலை பண்ணணும்? இந்த நிலைமையில ஒருத்தவன் பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சு போனோம்னா அதுக்கு அவன் அவளை கொலை பண்ண மாட்டான், டைவர்ஸ்க்கு தான் போவான். மொத்தத்துல என் கிளைண்ட்டுக்கு கொலை பண்ணவே மோட்டிவ் இல்லன்றப்போ அவர் கொலை பண்ணிருக்க வாய்ப்பும் இல்ல. இத சொல்லி ஹீரோவோட எண்டிங் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்க போறாங்க. தீர்ப்பு என்னவா இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம். எப்படியும் கல்பிட்டு தப்பிச்சிருவான்னு பார்த்தா ஜட்ஜி அவனை பிடிச்சு போட்டாங்க. கடைசியில ஆப்போசிட் வக்கீலோட வாதம் தாங்க ஜெயிச்சிருக்கு. எவிடன்ஸ், சாட்சி இது எல்லாத்தையும் ஜட்ஜி அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததுல கல்பிரிட் கொலைகாரன்னு முடிவே பண்ணிட்டாங்க. சோ அவனுக்கு 30 வருஷ ஜெயில் தண்டனையும் கொடுத்துட்டாங்க. ஆஹா, என்னடா இப்படி ஆயிப்போச்சேன்னு ஹீரோக்கெல்லாம் ஒரே மன வருத்தம். அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போற அவங்கிட்ட, தம்புடோ ஒன்னும் பிரச்சனை இல்லடா, திரும்ப 10 நாள் கழிச்சு அப்பீல் பண்ணலான்னு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கோர்ட்ல இல்லனாலும் வேற கோர்ட்லயாவது அப்பீல் பண்ணி அண்ணன் உன்னை வெளியே கொண்டு வராம விடவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றப்பதாங்க நல்லா மேட்டுப்பாளைய காட்டுக்குரங்கு மாதிரி இருக்கான்ல கல்பிரிட். அவன் ஒரு கதையான ட்விஸ்ட கொடுக்குறான். வேணாஞ்சி விடுங்கச்சி, நீங்க 3 வருஷம் போராண்டதே பெரிய விஷயம், அப்படியே விட்டுருங்க, நான் தண்டனை அனுபவிச்சுக்கிறேன். இவன் சொல்ல, பண்ணாத தப்புக்கு நீ ஏன்டா தண்டனை அனுபவிக்கணும்? என்ன நம்புடா, இந்த வாட்டி நான் உன்னை வெளியே கொண்டு வந்துடுறேன்டா. அதை ஹீரோ சொல்லும் போது தான், நான் ஒன்னும் பண்ணாத தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கலையே, இதுக்கு மேலேயும் உங்கள்ட்ட உண்மையை மறைக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க. நான் தான் என் பொண்டாட்டிய கொன்னேன். அந்த கொலைக்கு கத்தி எடுத்துக்கிட்டு என் கூட சப்போர்ட்டுக்கு வந்தது மட்டும்தான் ஃப்ரெண்டு பண்ண ஒரே தப்பு. மிச்சப்படி அவன் எதுவும் பண்ணல. அவன் கொடுத்த கத்தியால நான் தான் என் பொண்டாட்டிய கொன்னேன். ட்ரையல் அப்போ ஒரு இடத்துல ஆப்போசிட் வக்கீல் ஒரு பாயிண்ட் சொன்னாங்கல்ல, நான் ரைட் ஹேண்ட் பர்சனாவே இருந்தாலும் போலீஸ் டைவர்ட் பண்ணேன், லெஃப்ட் ஹேண்டால இந்த வேலையை பார்த்திருப்பான்னு. அதாங்க உண்மை, நான் தாங்க என் பொண்டாட்டிய கொன்னேன். ஆள விடுங்கன்னு பகீர கிளப்புறான். ஹீரோக்கா ஒன்னும் புரியல. ஆரம்பத்துல இருந்து ஒரு பொண்டாட்டியா இருக்கட்டும், மீதி பேரா இருக்கட்டும், எல்லாரும் எவ்வளவோ சொன்னாங்க. ஏன் அவனை இந்த அளவு நம்புற? ஒருவேளை அவன் கொலை பண்ணிருந்தா என்ன பண்ணுவான்னு. அப்பெல்லாம் ஹீரோ சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? எந்த ஒரு குற்றவாளியா இருந்தாலும் இத்தனை வருஷம்லாம் அவன் பண்ண குற்றத்தை மறைக்க முடியாதுமா. ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவன் பண்ண தப்ப ஒத்துப்பான். ஆனா இவன் இத்தனை வருஷம் ஆகியும் பசங்களை பத்தி கவலைப்படுறான், ஃப்ரெண்டுக்கு அவ்வளவு விசுவாசமா இருக்கான். எத்தனை வாட்டி கேட்டாலும் ஒரே கதையை தான் திரும்ப திரும்ப சொல்றான். இவன் எப்படி தப்பானவனா இருப்பான்னு அத்தனை பேர்கிட்டயும் சப்போர்ட் பண்ணாரு. கடைசியில அவனே இவ்வளவு பெரிய பல்பா கொடுப்பான்னு நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாரு. அதான் கொலைகார யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இதோட படம் முடிஞ்சிடலாம் நினைக்காதீங்க. நான் இன்ட்ரோலே சொன்னல, ஆட இப்படியா நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வாய புலகிற மாதிரியான விஷயமே இதுக்கப்புறம் தாங்க வரப்போகுது. கல்பிரிட்டுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களா, அவனை ஜெயில அச்சாச்சா. ஒரு நாள் ஹீரோவை பார்த்து பேசி ஆகணும்னு ஹீரோவை கூப்பிடுறான். இவன் ஏன்டா முடிஞ்ச கல்யாணத்துக்கு மோல அடிக்க சொல்றான்? சரி என்னன்னு கேட்போன்னு அங்க போன ஹீரோவும், நீ தான் உன் பொண்டாட்டியை கொலை பண்ணன்னு சொல்றதுல எனக்கு ஒண்ணுதான்டா புரியல. எப்படியும் என் கெஸிங் தப்பா இருக்காது. உன் பொண்டாட்டியை நீ கொன்னுட்டு அந்த கொலை கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டாலுமே உன் வாழ்க்கையே போயிடும். உனக்கு வேலை இல்ல, சேவிங்ஸ் பணம் இல்ல, வீடு இல்ல, எதுவும் இல்ல. ஆனாலும் ஏன் நீ உன் பொண்டாட்டியை கொன்ன? எனக்கு அதை சொல்றியான்னு கேட்கும்போது கல்பிரிட் சொல்ல போற கதை நம்மள செம்மையா காண்டேத்த போதுங்க. விக்டிமோட அப்பா எப்ப இருந்தாரோ அப்பையில இருந்து அவ சரியான குடிகாரியா மாறிட்டா. வீட்லயே இருக்கிறது இல்ல, குடிக்கிறது வெளியே போயிடுறது, குடிக்கிறது வெளியே போயிடுறது, இதுதான் அவ வாடிக்கை. பொண்டாட்டியை விட்டு பிரியறதா ஒரே வழின்னு முடிவெடுத்த கல்பிரிட்டும் போய் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டான். அந்த டைவர்ஸ் கிடைக்கிற கேப்ல பொண்டாட்டி இல்லாம எந்நேரமும் பயப்புள்ள தனியாவே இருக்கா. பெண் துணை இல்லாம இவனுக்கு ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்தை தீர்த்துக்க ஒரு நாள் பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இவன் பெரிய பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கான். சின்ன பொண்ணா இருந்ததுனால அவளாலையும் அப்பாவா இப்படி பண்றாரு அந்த ஷாக்ல அந்த விஷயத்தை வெளியே சொல்லவும் முடியல. பெரிய பொண்ணுல ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் அது போர் அடிச்சதும் ரெண்டாவது ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுகிட்டயும் வந்திருக்கான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரெண்டாவது பொண்ணு வெறுத்தே போய், அப்பா ஏன்பா இந்த மாதிரி பண்றீங்க, என்னால முடியலப்பா, என்ன விட்டுருங்கப்பா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டா. தெரியாதனமா இந்த விஷயத்த கல்பிரிட் பொண்டாட்டி பாத்துட்டாங்க. பொண்ணே அந்த மாதிரி கெஞ்சினதுக்கு அப்புறம் நம்ம பண்ணது தப்புன்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சான். ஏண்டா நல்லா கிட்னி இல்லாத கிண்ணி
கோழி மாதிரி இருந்துகிட்டு சின்ன பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியுதாடா அது தப்புன்னு அப்படின்னு நமக்கு நாடி நரம்பெல்லாம் துடிக்குதா. பண்ண தப்ப பொண்டாட்டி பாத்துட்டா. அதுக்கப்புறம் அவ பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்ப கூட அவளுக்குமேங்க பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டானேன்னு கோவம் வந்து அவனை அது பண்ணும் இது பண்ணும்லாம் தோணல. இத சாக்கா வச்சு அவ ஜாலியா இருக்கணும். என் நேரமும் குடிச்சுக்கிட்டு நினைச்ச நேரம்லாம் வெளியே போயிட்டு வந்து ஒரு அடிமையா இவனை வச்சுக்கணும். சோ டைவர்ஸை கேன்சல் பண்ணு, நான் என்ன பண்ணாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இனிமேல் வீட்டு வேலையை நீ தான் பாக்குற, பசங்களையும் நீ தான் பாத்துக்கிற, முடியாது கிடையாதுன்னு சொன்ன உண்மையை வெளியே சொல்றோம்டா அப்படின்னு இவனை மிரட்டியே பல மாசம் ஓட்டிருக்கா. இவனும் சகிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துலலாம் கல்பிட்ட வெறுப்பேத்துறன்ற பேர்ல விக்டிம் பல பேருக்கு முன்னாலேயே சூசகமா அந்த விஷயத்த சொல்லி அவனை பயமுறுத்திருக்கா. ஒரு நாள் அப்படிதான் பசங்களோட ஸ்கூல் வாசல்ல மீதி பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் இருந்தப்போ என் புருஷனுக்கு பசங்கன்னா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, அவங்கள எவ்வளவு காதலிப்பாட்டு தெரியுமா, அதை நான் என் கண்ணாலேயே பார்த்தனே இப்படின்னு எல்லாம் எல்லாம் தாண்டி போயிட்டா. அதனாலதாங்க எங்க அவளை அப்படியே விட்டா இந்த உண்மையை வெளியே சொல்லி நம்மள அசிங்கப்படுத்திடுவாளோன்ற விரக்தியில கல்பிரிட்ட ஃப்ரெண்டோட சேர்ந்து பொண்டாட்டிய கொன்னே இருக்கான். இது மட்டும் இல்லாம கோர்ட்ல கல்பிரிட்டு மேல கருணையை வர வைக்க அவன் பொண்ணை கூப்பிட்டு பேசலான்னு ஹீரோ ஒரு பிளான் போட்டாருல்ல. கல்பிரிட் அது வேணான்னு மறுத்ததுக்கான காரணமே பசங்க அந்த நிலைமையில அவனை பார்த்தா வருத்தப்படுவாங்க, இவனுக்கு அசிங்கமா இருக்கும்லாம் இல்ல. எங்க வர பொண்ணு நம்ம பண்ண தப்பெல்லாம் வெளியே போட்டு உடச்சிட்டானா சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் அதை வேணான்னே சொல்றான். சோ இதுல இருந்து உங்களுக்கு என்னங்க தெரியுது, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும்னு எந்த பாம்பாட்டிக்கும் தெரியாது. ஹீரோவை மாதிரி குருட்டுத்தனமா எல்லாரையும் நம்பி ஏமாந்துராதீங்க, தெளிவாருங்க. அதை ஹீரோவே அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ல நமக்கு சொல்லிட்டு இருக்கப்போ படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்ற நம்புறேன். அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.